கேஸ் இல்லைன்னு சொன்னா, பெட்ரோல் இல்லைன்னு சொன்னா உலகம் இயங்காது. அது இந்தியாவும் இயங்காது. உலகத்தில் அதிக பயன்பாடு கொண்டிருக்கிற 3 நாடுகளில் இந்தியா, அமெரிக்கா, சீனா அதிக பயன்பாடு. ஆனால் அந்த அதிக பயன்பாட்டில் நமது நாட்டிற்கு நாளொன்றுக்கு தேவையான பீப்பாய்கள் நமக்கு 250 மில்லியன் ஸ்டாக் இருந்தாலும் நமக்கு அதிகமாக நாம் எண்ணெய்கள் வாங்குவது 3 நாடுகளில் வாங்கி கொண்டிருக்கிறோம். ஒன்று சவுதி அரேபியா. சவுதி அரேபியாவிலிருந்து இந்திய தேவைக்கான 16 20 விழுக்காடு நம்ம பர்ச்சேஸ் பண்றோம். மற்றொன்று ஈராக், 23 28 விழுக்காடு நாம் பர்ச்சேஸ் பண்கிறோம். மற்றொன்று $60 கீழே உக்ரைன் போரின் மூலமாக நமக்கு மானிய விலையிலே வந்து கொண்டிருக்கிறது ரஷ்யாவிலிருந்து. அது ஒரு 37%. அது ஒரு 40, இது ஒரு 30, 70, கிட்டத்தட்ட ஒரு 90% மேல் ரஷ்யா, ஈராக், சவுதி அரேபியாவிலிருந்தே நாம் ஆயிலை பெற்றுக்கொள்கிறோம். சிஎன்ஜி, எல்பிஜி இது போன்ற கேஸ் நமக்கு வருதுல, இந்தியன் கேஸ், பாரத் கேஸ் எல்லாம், இதெல்லாம் நாம் கத்தரிலிருந்து பெற்றுக்கொள்கிறோம். வெனிசுவாலாவிலிருந்து கொஞ்சம் வருது, அமெரிக்காவிலிருந்து நமக்கு வருகிறது. மீதி 12 விழுக்காடு அசாமுடைய எண்ணெய் படகுலிருந்து நமக்கு வருது. ஆகவே நாங்கள் இம்போர்ட் செய்கிற 88% ஆயில் உலகின் பல பகுதிகளில் இருந்து வருகிறது. அதில் 50% இன்றைக்கு போர் நடந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த ஹெர்மூஸ் வலைக்கிணறு, அதான் சிக்கன். இப்போது எங்கு பார்த்தாலும் பெட்ரோல் பம்புகளில் கடுமையான கூட்டம். எனது மனைவி சொன்னார்கள், நீங்கள் உடனடியாக ஒரு பதிவு செய்து விட்டு போங்கள் என்று. அங்கே போனேன், பெரிய கூட்டம் ஒன்றும் இல்லை. என்ன சொன்னார்கள் என்றால், நீங்கள் பதிவு செய்த 25 நாட்களுக்கு பின்புதான் உங்களுக்கு தரப்படும். அப்போ என்னிடத்தில் சொன்னார்கள், நீங்கள் பதிவு செய்து 22 நாட்கள் ஆனது, இன்னும் 3 நாள் 15ஆம் தேதிக்கு நீங்கள் வாருங்கள். எல்லோருக்குமான செய்தி தான், எனக்கு மட்டும் செய்தி இல்லை. அதற்கு பிறகு எத்தனை நாட்கள் கழித்து நீங்கள் எனக்கு டெலிவரி கொடுப்பீர்கள் என்று கேட்டேன். அப்போது அவர் சொன்னார்கள், 25 நாட்கள் போக மீதி ஒரு 5 நாட்களில் உங்கள் வீட்டுக்கு வந்துவிடும், பயப்பட வேண்டாம் அப்படிங்கிற செய்தியை அண்ணா நகரில் இருக்கக்கூடிய ஹெச்பி, அதாவது பாரத் கேஸ் ஒரு செய்தியை நமக்கு சொல்லியிருக்கு. இப்போ இந்தியாவில் ஒரு பதட்டம் தேவையில்லை என்று தான் நான் நினைக்கின்றேன். ஆனால் மீடியாக்கள் டிஆர்பிக்காக பதட்டத்தை ஏற்படுத்துறதை நான் விரும்ப மாட்டேன். மக்களில் பால் ஒரு வன்முறையற்ற சமாதானத்தோடு நீதியான செய்தியை சொல்வதற்குத்தான் நான் வந்திருக்கிறேன்.